வெல்கம் டு சிம்பிள் விலாக். வீடியோவில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கடுகு கத்திரிக்காய் துவையல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த ரெசிபி இருக்கும். கட்டாயம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி கத்திரிக்காயை வச்சு இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்க ஒரு தடவை. இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுடைய கடுகு கத்திரிக்காய் துவையலை கட்டாயம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த புது சுவையிலான கடுகு கத்திரிக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடுகு கத்திரிக்காய் துவையலுக்கு கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு வந்தாச்சு. நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வதக்கும் போது சீக்கிரம் வதக்கி வரும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இது நல்லெண்ணெயில் தான் வதக்க வேணும் கத்திரிக்காயை. அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டான முறையில் இருக்கும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கத்திரிக்காயை இதில் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த துவையலுக்கு. எந்த அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு மற்ற பொருளெல்லாம் இதோட சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே ஃபேனில் எண்ணெய் போதும், இது நிறைய இருக்குது. இதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ உளுந்து 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு சேர்த்திக்கலாம். இதுக்கு முக்கியமான பொருளே கடுகு தான். கட்டாயம் கடுகு சேர்த்திக்கங்க, ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும். இப்போ சேர்த்திட்டு எல்லாம் வதக்கி விடலாம். இதோட காஞ்ச மிளகா 2 சேர்த்திக்கிறேன். நீங்கள் அதிகமாக கத்திரிக்காய் எடுத்துருந்தீங்கன்னா மிளகாய் அதிகமாக சேர்த்திக்கங்க. ஒரு 5 பல் பூண்டு, புளி கொஞ்சமாக சேர்த்திட்டு எல்லாம் வதக்கி விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது தீயாமல் பக்குவமாக எடுத்துக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் வதக்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். முதல்ல கத்திரிக்காய் சேர்த்தாமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட வதக்கிய கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு. இப்போது பல்ஸில் வச்சு அரைச்சிக்கலாம். இந்த கடுகு கத்திரிக்காய் துவையல் அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்படி தரிசாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கடுகோட மணமும் நல்லெண்ணெயோட மணமும் இந்த கத்திரிக்காய் துவையலுக்கு சூப்பரான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி கத்திரிக்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் துவையல் அரைச்சி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும். கத்திரிக்காய் வச்சு கடுகு துவையல் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.